சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகின்றது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவர்களுக்கு பயந்து தான் எடுக்கின்றது. அவர்களின் கண்ணசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும், இவரை பார்த்துவிட்டால் ஒட்டுமொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகின்றது. இவரை பார்த்துவிட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது. அப்படி என்ன நடக்கின்றது? இவர்கள் யார்? எதற்காக உன் துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கிறார்கள்? இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது என்பதனை இந்த சாயப்பா என் மூலமாக இன்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை சாயப்பா காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டார் என்பது நீ நன்கு அறிந்த ஒரு உண்மைதானே. அதுவும் உன்னுடைய துணையை பற்றிய ஒரு விஷயம். உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவரின் கைக்குள் இருந்தது போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும். அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடுங்குவதும், அவர்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான ஒரு தனித்துவத்தை கெடுத்து விட்டது. உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே புரியவில்லை. நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம்? நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. இவர்கள் சொல்வதை தான் கேட்பார்கள் என்றால் நாம் எதற்காக இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட உனக்கு சில நேரங்களில் வரத் தொடங்கிவிட்டது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்களினால் நீ சந்திக்க தொடங்கிவிட்டாய். உன்னோடு இருந்து உன் சாயப்பா இதையெல்லாம் கண்டு கொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வினை தராமல் சென்றுவிட முடியுமா? வாழ்க்கையில் அவளுக்குரிய இடத்தை இன்னொருவர் பகிர்கிறார் என்றால் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கிறார், அவரின் வார்த்தைகளுக்கு பயப்படுகிறார், அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களின் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில்? அப்படி என்ன விஷயங்கள் தான் இருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு உன் சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மையென்றால், இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் குழந்தை ஆம் சாயப்பா என்று நிச்சயமாக நீ சொல்லிவிடத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கை நீ அனுபவித்த வேதனைகள், இப்பொழுதெல்லாம் யாருமே துணைக்கு இல்லாதது போன்ற ஒரு உணர்வு, தனிமையில் அமர்ந்து தானாக எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறாய். இதை பற்றியாவது சிந்தித்து கொண்டு எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டும் என் குழந்தை இருக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே சில நேரங்களில் புரிவதில்லை. இந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காமல் அப்படியே தனியாக இருந்திருக்கலாமோ என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் குழந்தை வந்து விட்டாய். இதற்கு மேலும் விட்டுவிட்டோமானால் அவர்களுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன்னுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகிவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் நடக்காமல் போய்விடும். அதனால் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு, உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள். இப்பொழுதே சாய் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடு. நாளை இதற்காக நீ வருந்தக்கூடாது. எதற்காக நாம் அன்றே இந்த முடிவை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. முதலில் உன்னுடைய துணை இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் அதை மறுக்காமல் செய்வதற்கு என்ன காரணம்? நீ அதே விஷயத்தை சொல்லும்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டால் மட்டும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்று தானே என் குழந்தை நீ குழம்பி போயிருக்கின்றாய். இதற்கான காரணத்தை உனக்கு நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிடத்தான் போகின்றேன். இதனால் உனக்குள் எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்பொழுது அது உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம். ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக தோன்றும். உண்மை எப்பொழுதும் கசப்பாகத்தான் செய்யும். உண்மை
எப்பொழுதும் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெளிவினை நீ பெற வேண்டிய நேரம் இது. இன்று உன் சாயப்பாவின் மூலமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விதி. அப்படி ஆகும் பொழுது அதை நிச்சயமாக என் குழந்தை தவிர்த்து விடாதே. வாழ்க்கை துணை என்பது நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல. நம்முடைய உணர்வுகளை மதிப்பவர்கள், நம்முடைய எண்ணங்களுக்கும் உயிர் கொடுப்பவர்கள்தான். நான் நினைக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும்பொழுது அதற்கு அவர்கள் தங்களினுடைய கருத்துக்களை சரியாக வைப்பவர்கள். உன்னோடு துணை நின்று உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பவர்கள். இப்பேற்பட்ட ஒரு உறுதுணையான ஒரு அன்பைத்தான் வாழ்க்கை துணை என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா? இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பது உனக்கான நன்மைகளை என்றும் உன் கைகளில் கொடுப்பதும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இவர்களுடைய சில மாற்றங்கள் உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை தருகின்றது. உன் பேச்சை மீறியோ உன்னுடைய வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவித்தோ இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது உனக்கு நீயே வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் சில காரியங்களை செய்து விடுகின்றார்கள். உன்னுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்னொருவரின் கண் அசைவில் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சரி என் குழந்தையே, அவர்கள் யார் என்று உனக்கே தெரியும். ஆனால் எதற்காக அவர்களின் உடை, எவ்வாறு வார்த்தைகளை இவர்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறார்கள் என்பதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன். எல்லோருமே உணர்வு பூர்வமாக இவர்களை மிரட்டுகிறார்கள். அதாவது சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகளையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள், எந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், இவர்கள் இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்து முன்னேறினார்கள் என்பதனை எப்பொழுதுமே இவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்று விடக்கூடாது. அவர்களின் துணை பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு எந்த உதவியும் செய்யாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக உன் மனதிற்கு கட்டுப்பட்டு இருக்காது. இவர்கள் அவர்கள் நிலைமையை சொல்லியும் அவர்களுக்கு செய்த உதவியை சொல்லியும் மீண்டும் மீண்டும் மன வருத்தத்திற்கு அவர்களை தள்ளுகின்றார்கள். எந்த ஒரு செயலையும் தன்னை மீறி இவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். இப்படியாக ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது இவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள இவர்கள் முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு போட்டியாக அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் இது போன்ற எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. அவர்கள் நினைப்பது போல் எல்லாம் நீ ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது. இது அவர்களுக்குரிய வாழ்க்கை. நாம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு செய்வதை ஒருபொழுதும் நீ தடுத்து நிறுத்தியதும் கிடையாது. தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணியதும் கிடையாது. அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ பெரிதாக நினைக்காமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.